பிரியமானவர்களே, மல்கியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் இவ்விதமான வார்த்தைகளை பார்க்கிறோம். இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். அப்ப தேவன் இஸ்ரவேலை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் யாக்கோபு என்கிற குழப்பமே நமக்கு இருக்கக்கூடாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துல தான் யாக்கோபு என்கிற முந்தின சாயலை கர்த்தர் ஒளிய பண்ணி எத்தன், அதாவது ஒரு திருடனோ ஒரு எத்தன் என்று சொல்லப்படுகிற ஏமாற்றுக்காரன் என்று சொல்லப்படுகிற இடத்திலே யாக்கோபு என்கிற அந்த பழைய சாயல் களைந்து போடப்பட்டு இஸ்ரவேல் என்கிற புதிய நாமம் தரிப்பிக்கப்படுகிற அந்த பெனியேல் என்கிற அந்த இடத்திலே தேவனை முகமுகமாய் சந்தித்த யாக்கோபை நீங்கள் நானும் பார்க்கிறோமே. அப்ப யாக்கோபு களைந்து போடப்பட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27 மற்றும் 28 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, உன் பேர் என்ன என்று யாக்கோபிடத்தில் கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும், நீ மனுஷனோடும் தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்ட என்று சொல்லி அந்த மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தேவனுடைய வேதம் காண்பிக்கிறது. நாமும் பிரியமானவர்களே, இவ்விதமாய் மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். மேற்கொள்ளுகிற இடத்துல தான் பழைய சாயல் களைந்து போடப்பட்டு, பழைய நாமம் களைந்து போடப்பட்டு புதிய நாமம், பழைய மனுஷன் களைந்து போடப்பட்டு புதிய மனுஷன் என்கிற அந்த பெனியலின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். மேற்கொள்ளப்படுகிற இடத்திலே ஓவர் கமிங், த பிளேஸ் ஆஃப் ஓவர் கமிங் அப்படி நம்ம சொல்ல முடியும். த பிளேஸ் ஆஃப் ஓவர் கமிங், மேற்கொள்ளுகிற இடத்துல தான் அங்கே புதிய சாயல் விளங்கும் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் நாம் கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவின் சாயலை நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவும் நம்முடைய பழைய மனுஷனை அவருடைய மரணத்திலே மேற்கொண்டார், மரணமற்ற உயிர்த்தெழுதலிலே மேற்கொண்டார். அவருடைய மரணத்திலே நம்முடைய பழைய வாழ்க்கையை சிதைத்து நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு முடிவு கட்டி அவருடைய உயிர்த்தெழுதலிலே புதிய மனுஷனுடைய சாயலை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தரிப்பித்திருக்கிறார். அப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் அடக்கத்துல என்ன சம்பவித்தது என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய, அதாவது உலகத்தாருடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அங்கே நிவர்த்தியாக்கப்பட்டு விட்டது. உலகத்தாரை மோசம் போக்குகிற அந்த பழைய மனுஷனுடைய சாயல் களைந்து போடப்பட்டு விட்டது. கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த அப்படிப்பட்ட அருமையான நிகழ்விலே பழைய மனுஷன் இனி இல்லை, இனி இஸ்ரவேல், இனி புதிய மனுஷன், இனி கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்கிற அந்த மரணத்தை மேற்கொள்ளுகிற, பழைய வாழ்க்கையை மேற்கொள்ளுகிற புதிய மனுஷன், பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு பழைய வாழ்க்கையை மேற்கொண்டு ஒரு சாயல் வெளிப்படுகிறது. மரணத்தை கிழித்து கொண்டு, மரணத்தை மேற்கொண்டு பாழாக்கக்கூடிய அருவருப்புகளை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிற பழைய மனுஷனாகிய ஆதாமின் சாயலை மேற்கொண்டு கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுகிறது. பார்த்தீர்களா? அந்த உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாகத்தான் இந்த இஸ்ரவேலை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணதல்ல. தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டா என்று சொல்லும்போது, தேவனோடும் மனுஷனோடும் அந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ளுங்கள். அங்கேதான் இஸ்ரவேல் என்கிற நாமம், புதிய நாமம் கட்டளையிடப்படுகிறது. அப்ப தேவனோடும் மனுஷனோடும் என்று சொல்லும்போது இதைதான் நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். தேவன் மேலே, தேவன் கீழே மனுஷன். அப்ப இந்த மேலே தேவனையும் மனுஷனையும் ஒப்புரவாக்குற இடத்திலே கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக மத்தியஸ்தராய் வெளிப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களின் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இது நிமித்தமாக நீங்களும் நானும் தேவனோடு சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்ப சொல்ல போனா, சமரசம் பண்ணக்கூடிய, சமாதானம் பண்ணக்கூடிய மனிதர்களை கவனிச்சீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் பேச மாட்டாங்க. எந்த இடத்துல பேசுவாங்க? 2 இடத்துலயுமே பேசுவாங்க. அதனாலதான் கிறிஸ்துவ நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அழகா போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இன்னொன்னு என்ன செய்வார் தெரியுமா? அவரை குளிர்விக்க, அதாவது அவரை மகிழ்விக்க, அவரை பிதாவாகிய தேவனை திருப்திப்படுத்த கிறிஸ்துவானவர் தம்மை யாருக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால்,
தேவனுக்கு எபேசியர் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்து என்ன செய்தாராம்? தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் என்ன செஞ்சாராம்? ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க என்று சொல்லும் போது, அப்ப தேவனுக்கு என்ன செய்யறாரு? ஒரு காரியத்தை அவர் செலுத்துகிறார். அப்ப நமக்கும் ஒன்னை கொண்டு வருகிறார். இது அந்த இடத்துலதான் கிறிஸ்துவானவர் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 27, 28 இனி உன் பேர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். ஏன்? நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி என்ன செய்தாய்? மேற்கொண்டாய். அப்போ கிறிஸ்துவின் சாயல் எங்கே படிக்கிறோம்? மத்தியஸ்தராய் கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப தேவனோடும் மனுஷரோடும், அப்ப அவர் தான் என்ன செய்கிறார்? தேவனோடும் மனுஷரோடு இடைப்பட்டு நம்மை அவரோடு கூட சேர்த்து விடுகிறார். தேவனோடும் நம்மோடும் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி கூட தியானிக்கிறோம். ரோமர் 5:10 சொல்லப்பட்டிருக்கு, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம தான் அவருக்கு சத்துருக்கள் அப்படி மட்டும் கிடையாது, அவரு நமக்கு சத்துரு தான். அதான் உண்மையான அர்த்தம். நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்கையில என்ன அர்த்தம்? அது ரெண்டு சைடையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்கும் தேவனுக்கும் ஆகாது, தேவனுக்கும் எனக்கும் ஆகாது. அப்போ என்ன கண்டு அவருக்கு பிடிக்காது, அவரை கண்டால் எனக்கும் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு பிளவுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம். இப்பொழுது தேவனோடும் மனுஷனோடும் போராடி அவர் தம்மையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்த சாயலிலே பாருங்கள், தேவனை மனுஷனோடு மனுஷனை தேவனோடு எவ்விதமாய் இணைத்து விட்டார் என்று நீங்களும் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் தமது மூலமாய் அவரோட கூட ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பிரியமாயிற்று. அப்போ சிலுவைக்கு அவர் கடந்து போனது நிமித்தமா என்ன நடந்தது? எதை மேற்கொள்ளுகிறார்? மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்ளுகிறார். பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள அழகான வசனத்தை கவனித்தீங்கன்னா, கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் தமது மூலமா என்ன செஞ்சாராம்? ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பிரியமாயிற்று. அதை தொடர்ந்து விளக்கும் போது சொல்றாரு, அடுத்த வசனம் 21ஆம் வசனத்துல, முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை கண்டிக்கப்படாதவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தமது மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்ன ஆக்கினார்? ஒப்புரவாக்கினார். அதுதான் உண்மையாவே பிரியமானவர்களே, தேவனோடும் போராடி சில சமாதானம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எப்பா உங்க ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு எவ்வளவு கடும் பாடுபட்டுட்டேன்னு தெரியுமா? நீ இவரு அவங்களை இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை எதுக்கு, அந்த கூட்டம் இந்த கூட்டத்தை எதுக்கு? ஆமா, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளை எதிர்த்து நீக்கி. ஏன்னா எல்லாரும் பாவிகள். இந்த கூட்டம் அங்க ஏத்துக்கிட மாட்டுக்கு, ஒத்துக்கிட மாட்டுக்கு, நீங்களெல்லாம் அங்கீகரிக்க மாட்டோம், உங்களுக்கு எதிராக நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் உள்ளவைகளுடைய ஜீவியத்தை பூலோகத்தில் உள்ளவைகள் புறக்கணித்து வந்தது. நாம அப்படிதான் வாழ்ந்து வந்தோம். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ள வாழ்க்கையை புறக்கணித்து வந்தது. பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோக வாழ்க்கையை அருவருப்பா கண்டது. ரெண்டு பேருக்கும் ஆகாது, ரெண்டு இடத்துக்கும் ஆகாது. அதான் சில சமாதானம் பண்ணி முடிச்சு சொல்லுவாங்க, எப்பா உங்க ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்குள்ள பெரும் பாடுபட்டுட்டேன், ரெண்டு பேரும் ஒருத்தர் அங்க இருக்காங்க, இன்னொருத்தர் இங்க இருக்காங்க, ரெண்டையும் சேர்த்து இணைக்க முடியல, போராடி. அப்ப அந்த போராட்டத்துல கிறிஸ்துவின் மரணத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது 100க்கு 100 உண்மை. நான் சொல்ல சாதாரண கிடையாது பிரியமானவர்களே. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பழைய சாயல் கிறிஸ்துவுடனே கூட கலைந்து போடப்படுகிறது. பாத்தீங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி தியானிக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் சொல்றோமே. அப்ப கல்வாரி சிலுவையிலே
நம்முடைய பழைய சாயலாகிய யாக்கோபு களைந்து போடப்பட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இஸ்ரவேல் வெளிப்படுகிறது. முந்தைய சாயல் மறக்கப்பட்டு, மறைக்கப்பட்டு, மூடப்பட்டு அல்லது சிதைக்கப்பட்டு, களைந்தெறியப்பட்டு பிந்தின சாயலாகிய கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் இஸ்ரவேல் என்கிற அந்த பதத்திலே நீங்கள் நானும் படிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ யாக்கோபு அங்கே மேற்கொண்டான், போராடி மேற்கொண்டான்ங்கிற இடத்துல என்னதான் தேவன் பலனா கொடுத்தார் தெரியுமா? பழைய சாயலை தொலைச்சி புதிய சாயலை கொடுக்கிறார். அப்ப கிறிஸ்து நமக்காக போராடி அவர் மேற்கொள்ளுகிறார். நமக்கு கட்டளைகளால் எதிரடையாய் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து ஆணி அடித்து என்ன செய்கிறார்? சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2வது அதிகாரம் 15 மற்றும் 16 ஆகிய வசனங்களிலே, மன்னிக்கவும் 14 மற்றும் 15 ஆகிய வசனங்களிலே நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்போ சிலுவையின் மேல அவர் வெற்றி சிறக்கிறார். நமக்கு எதிரே இருந்த கையெழுத்தை குலைத்து போடுறார். இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம். அவர் சிலுவையில் அவ்வளவு பாடுகள் அனுபவித்தார். எவ்வளவாய் வேதனை அனுபவிச்சு பாருங்க, பிசாச பாருங்க, சாத்தானை அவர் நசுக்கி போடுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பகை வருது பாருங்க. அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படி சொல்லும்போது எவ்வளவு மகா போராட்டமாய் போராடி உங்களுக்கு எனக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறார் பாருங்க, புதிய சாயலை தந்திருக்கிறார் பாருங்க. அதனாலதான் யாக்கோபை தேவன் இதற்கு அடையாளமாய் வெளிப்படுத்துகிறார். நீங்க சாதாரணமா பைபிளை படிச்சிடக்கூடாது. ஏன்னா பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு ஒரே மனுஷன் தான், ஆனா அவனில 2 சாயல். நீங்கள் நானும் ஒரே மனுஷன் தானே, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தானே எல்லாரும் இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள 2 சாயல் இருக்கு. என்னன்னா பழைய சாயல் அப்படிங்கிறது நம்முடைய பிறப்பால் வந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாமின் சாயல். அதன்படிதான் நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம். நம்ம மனதும் மாம்சம் விரும்பினதையே செய்து மனம் போன போக்கிலேயே போய் நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் நடந்து கொண்டே தெரிந்தோம். ஒரு இன்னைக்கும் தெரிந்து கொண்டே இருக்கலாம். ஆனா அந்த சாயல் கலைந்தெறியப்படணுமா வேண்டாமா? கலைந்தெறியப்படணும். அந்த சாயல் என்னன்னா, அந்த சாயலில் உள்ளவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே போவார்கள். பிறப்பிலிருந்து திருட்டுத்தனம், பொறாமை, சண்டை போடுதல், அடிக்கு அடி, உதைக்கு உதை, ஏச்சிக்கு ஏச்சி, குடிப்பழக்கம், இது போன்ற பாவ அசுசியான காரியங்களிலே, உலக இச்சைகளிலே உழன்று கிடக்கிற சந்ததியினரிடத்தில் காணப்படுகிற சாயல் தான் ஜென்ம சுபாவத்துக்குரிய மாம்சீக ஆதாமின் சாயல். அப்ப அந்த சாயல் எங்கேதான் கலைந்து போடப்படுகிறது? தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திலே. அப்போ எதற்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? தேவனையும் நம்மையும் ஒன்றா சேர்க்கிறது. 2 பேருக்கு ஆகாது, 2 பேரையும் சேர்க்கிறது. அதனாலதான் இதை 2 விதமா அறிய முடியும். யூதர்களையும் கிரேக்கரையும் ஒன்னா இணைக்கிற அந்த விதத்தை அறிய முடியும். இருதிறத்தாரையும், தேவனையும் நம்மையும் என்ன செஞ்சாரா? இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி, பகையை சிலுவையினால் கொன்று இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. ஏன் சிலுவைக்கு வரணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அவசியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறோம்? சிலுவையை பற்றிய உபதேசத்தை ஏன் காண்பித்து கொடுக்கிறோம் என்று சொன்னால், நாம் சிலுவைக்குள் வரவில்லை என்றால் நாம் மனம் போன போக்கில தான் போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவானவர் நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த அந்த மேன்மையை நாம் அறிந்து கொண்டு அந்த அன்பை ருசி பார்க்கிறோமோ, அப்பொழுது நமக்குரிய எல்லா அசுசியான கிரியைகளையும் நாம் களைந்து போட்டு விடுவோம் என்பது 100க்கு 100 உண்மை. அதுதான் அங்கே யாக்கோபை பற்றிய விஷயத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அதுதானே பேதுரு சொல்லிக் கொடுக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் சகலவிதமான புறங்கூறுதல், சகலவிதமான தூஷணங்கள், எல்லா விதமான அருவருப்புகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவீங்க? நீங்க என்ன செய்வீங்க? விட்டு விலகிருவீங்கன்னு சொல்லி சொல்றார். அப்போ கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நான் ருசி பார்க்கணும். எதை தொடர்ந்து இதை பேசுறா தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே 16, 17, 18, 19, 20 சொல்லி அந்த வசனங்கள்ல பார்க்கும்போது, அழிந்து போகிற வஸ்துக்கள் ஆகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் நானும் மீட்கப்படாமல் அழிவில்லாத விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் சொல்லி அங்கே மீட்கப்படுதலை கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாய் நீங்களும் நானும் காண வேண்டிய காட்சியை தேவன் வெளிப்படுத்துகிறார்.
அதுலதான் கர்த்தர் தயை உள்ளவர். பாவிகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் காண்பித்த தயை எவ்வளவு பெரியது என்பதை அதுக்கு அடுத்த அதிகாரத்துல காண்பித்து கொடுக்கும் போதுதான் சொல்றாரு, அப்படி தயை உள்ளவர் என்பதை நம்ம ருசி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா சகலவித பாருங்க, சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகங்கள், பொறாமைகள், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விடு. தயை உள்ளவர் என்பது ருசி பார்த்தா உண்மையாவே அடுத்த கட்ட என்ன நடக்கு அப்படின்னு கேட்டா அதுல மேற்கொள்ளப்படுதல் உண்டாகிறது. சகலவித தூஷணங்களை நம்ம மேற்கொள்றோம், புறங்குறுதல் மேற்கொள்ளப்படுகிறது, அசுசியான கிரியைகள் மேற்கொள்ளப்படுகிறது. எந்த இடத்துல? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். அதனாலதான் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும்னு சொன்னா உண்மையாவே பிரியமானவர்களே, அந்த கர்த்தர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், அவர் எனக்காக உயிரோடு எழுந்தார், என்னை மீட்கும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வெளிப்பட்டார்ங்கிற அந்த தேவ அன்பை அறிவதனால்தான் உங்களையும் என்னையும் நாம் என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும். அதான் யூதா கூட சொல்ற, நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூதா கூட எழுதும் போது யூதாவின் புஸ்தகம் 21ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வாக்கியத்தை சொல்லுவார். யூதா 21ஆம் வசனம் நினைக்கிறேன் சொல்லுவார். அப்ப தேவனுடைய அன்பில தான் யாரை காத்துக்கொள்ள முடியும்? உங்களை எதனால காத்துக்கொள்ள முடியும் சொல்றாரு? தேவனுடைய அன்பிலே. 21ஆம் வசனத்துல போட்டிருக்குதா? போதும். அப்போ தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு சொல்றார். அப்ப ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. ஏன் சொல்ல தெரியுமா? நீங்க அதுக்கு முன்னால கவனிச்சீங்கன்னா இது ஒரு அதிகாரம் கூட போடல, கொஞ்சம் சொற்பமான வசனங்களை ஆவியான உணர்த்தி எழுதுகிறார். நீங்க எவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் எங்க இருந்து எழுதுறாருன்னு கவனிச்சீங்கன்னா 4ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா பக்க வழியா ஒரு கூட்டம் வந்திருக்கு, அவங்களுக்கு ஆக்கினை உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு 5ஆம் வசனத்திலிருந்து சில கூட்டங்களை காமிச்சு கொடுக்கிறார். பாருங்க, 5ஆம் வசனத்துல லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல மடிந்து போனார்கள் சொல்றார். எதுக்கு? என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் தங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியவில்லை. உண்மையா இல்லையா? தங்கள் ஜீவனை காத்து கொள்ள முடியல. தங்கள் ஜீவியத்தை காத்து கொள்ள முடியாத லட்சக்கணக்கான கூட்டத்தை நமக்கு முன்னால காமிச்சு கொடுக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலர்கள் தங்கள் ஜீவனை இழந்துட்டாங்க, அவங்க தங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியாமல் போனார்கள். அடுத்த பகுதியை கவனிச்சு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது தங்களுடைய ஆதி மேன்மையை தூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? காத்து கொள்ளாம போயிட்டாங்க. தூதர்களும் தங்களுடைய ஜீவியத்தை என்ன செய்யல? காத்து கொள்ளவில்லை. அதுக்கடுத்து ஒரு கூட்டத்தை காமிச்சு கொடுக்கிறார். 7ஆம் வசனத்துல சோதோம் குமோரா பட்டணத்தார்களும் அப்படின்னு சொல்றார். அவர்களும் தங்கள் வாழ்க்கையை என்ன செய்யல? காத்து கொள்ளவில்லை. இப்படி கும்பல் கும்பலா காமிச்சு கொடுத்தவரு கும்பல் கும்பலா மேல உள்ள விழுகை எதனால? அவங்க தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளல. கீழே இஸ்ரவேல்களை அழகாண்டு நடத்திட்டு இருக்கிறாரு, தங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளல. எப்புன்னையின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவாவை போல தங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியாதவர்களாய் காணப்பட்டார்கள். நமக்கு தெரியும், இங்கே லட்சக்கணக்கான அங்கே லட்சக்கணக்கான கூட்டம் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் போய்விட்டது, அந்த மேன்மையான வாழ்வை காத்து கொள்ளாமல் போய்விட்டது. அதுக்கடுத்து சோதோம் குமாரங்கிற ஒரு பட்டணத்தை காமிச்சு கொடுக்கிறார். அவர்களும் தங்கள் என்ன செய்யல? தங்கள் ஜீவியத்தை காத்து கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் தனிப்பட்ட மனிதர்களை காமிச்சு கொடுக்கிறார். 11ஆவது வசனத்திலே காயின் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ள முடியவில்லை. அதை தொடர்ந்து பிழையாம் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ள முடியவில்லை. எல்லாம் நல்லா கவனிச்சுக்கங்க, இவங்க எல்லாம் தங்கள் வாழ்க்கையை இழந்துட்டாங்க. தங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியாதவர்களாய் ஒரு நிர்கதியான நிலைமைக்குள் காணப்பட்டிருந்தார்கள். மறக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏன்னா காயின் ஆபேல் காத்து கொண்டார், ஆனால் ஆபேல் தன்னுடைய ஆத்மாவை காத்து கொண்டார், நீதிமான் என்று சாட்சி பெற்றார். காயின் தன் வாழ்வை காத்து கொள்ள முடியவில்லை. பிழையாம் என்ன செய்ய முடியல? தன் வாழ்க்கையை என்ன செய்ய முடியல? காத்து கொள்ள முடியவில்லை. அவன் பட்டயத்தினால் மடிந்து போனான் என்று சொல்லி கூட, அவன் கள்ள போதனை பண்ணினான் என்று சொல்லி கூட நாம் அங்கே பெர்கமுக்கு எழுதப்பட்ட சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில வாசிக்கிறோம், பிழையாம் பட்டயத்தினாலே மடிந்து போனான்.
என்னாம 31:8 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பின்பகுதியிலே. பிரியமானவர்களே, காத்து கொள்ளப்படாத நிலைமையை காண்பித்து கொடுத்து இதே போலதான் பெருங்கூட்டம் இருக்கிறது என்பதை காண்பித்து கொடுத்து அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி காலத்துல 18ஆம் வசனத்தை பாருங்க. கடைசி காலத்துல தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசகர தோன்றுவார்கள். அவர்கள் பிரிந்து போகிறவர்கள் ஜென்ம சுபாவத்தார் ஆவி இல்லாதவர்கள் சொல்லி அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள் சொல்லிட்டு 21ஆம் வசனத்துல சொல்றார், நம்மளை காத்து கொள்ளணும் அப்படின்னா அந்த ஒண்ணுனாலதான் நடக்கும். எதனால? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? Preserve yourselves or protect yourselves or guard yourselves in the love of God. Guard yourselves nothing but in the love of God. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தேவனுடைய அன்புல தான் உங்களை என்ன செய்து கொண்டு காத்து கொண்டு. ஒரு சிறிய ஒரு அதிகாரம் தான் பாருங்க. மேல இருந்து பல லட்சங்கள் சரிந்து போயிட்டு, பல லட்சங்கள் தங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள முடியாமல் போய்விட்டார்கள். ஆனா எதுலதான் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. இவங்க இதெல்லாம் எதுக்கு திருஷ்டாந்தம்? இவங்கெல்லாம் தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாத நிர்கதியாய் போய்விட்டார்கள், நிர்பாக்கியசாலிகளாய் போய்விட்டார்கள். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம். அவர்கள் வாழ்க்கையை இழந்து போனார்கள். அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டு விட்டார்கள். தங்களை காத்துக்கொள்ள முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க சொல்றாங்களே, அப்ப எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க இல்ல. எப்படின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொண்டாங்களே. தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் அவர் சங்கிலிகளால கட்டி வச்சிருக்கான்னு போட்டிருக்கு. அப்போ எல்லா தூதர்களுமே தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளலையா? இல்லையே. மற்ற எத்தனையோ தூதர்கள் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்குள்ளாக காத்துக்கொண்டு நடக்கும்போது ஒரு கூட்டத்துக்கு மட்டும் என்ன வேற மாதிரி ரூட்டு போகுது. அப்ப நீங்க பாக்குறீங்களா? அப்ப காத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு போகிறார்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த உலக இச்சைகளை என்னால காத்துக்கொள்ள முடியலையே, இந்த உலக இச்சைகளால என் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியல. பலவிதமான போராட்டங்கள், எரிச்சல் வருது, கோபம் வருது, கண்கள் இச்சை வருகிறது, மாம்சத்தின் இச்சை என்னை தூண்டி விடுகிறது, ஜீவனத்தின் பெருமை என்னை தூண்டி விடுகிறது. நான் எப்படி என்னை காத்துக்கொள்வது? என் ஜீவியத்தை எப்படி காத்துக்கொள்வது? நம்மளால முடியாது. தேவ அன்பில காத்துக்கொள்ள முடியும். உண்மையாவே சொல்லும் பிரியமான, it is very certain and it is very certain our lives, that our lives can be preserved, can be protected, can be kept only by the love of God. தேவனுடைய அன்பினாலே நம்மளை காத்துக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அந்த தேவ அன்பு எங்க வெளிப்படுத்தப்படுகிறது? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அட் பிரசன்ட் விளங்க பண்ணுகிறார் அப்படி சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எந்த இடத்துல விளங்க பண்ணுகிறார்? யார் சரியா சொல்றான்னு பார்ப்போம். எந்த இடத்துல விளங்க பண்ணுகிறார்? சிலுவையில. இயேசு கிறிஸ்து எங்க மரித்தார்? கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே எழுதுகிறாரு. அவர் ஆவியை எப்பொழுது விட்டார்? ஜீவனை எப்பொழுது விட்டார்? எந்த இடத்துல விட்டார்? சிலுவையிலே. அப்ப அங்கதான், அந்த சிலுவையில தான் தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐயோ பாவியும் துரோகியுமாகிய எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மேசியாவாகிய கிறிஸ்து தேவகுமாரன் இந்த பூமியில எனக்காக இயேசுங்கிற பேர்ல மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு நான் அடைய வேண்டிய ஆக்கினையை எனக்கு பதிலாக என்னுடைய ஸ்தானத்திலே அவர் ஆக்கினை தீர்ப்பு அடைந்தவராய், மரண ஆக்கினைக்குட்பட்டவராய், நான் சுமந்து தீர்க்க வேண்டிய எல்லா பாவ தண்டனையையும் என்னுடைய ஸ்தானத்திலே அவர் சுமந்து தீர்த்தவராய் தம்மை வெளிப்படுத்தினாரே. அந்த இடத்திலே தான் தேவன் என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்டது. ஆகையினால் பிரியமானவர்களே, யூதா ஒரு அதிகாரம் கூட போடல, கொஞ்சம் வசனங்களை வேகமா சொல்லிட்டு போறாரு. யூதா எழுதின முதல் நிருபம் 2ஆம் நிருபம்லாம் ஒன்றும் கிடையாது. சொற்பமான வசனங்களை சொல்லிட்டு போகணும். என்னதை காமிச்சு கொடுக்க முடிக்காரு தெரியுமா? என்னத்தை காமிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த யூதா
இயேசுவுக்கு ஒன்று விட்ட சகோதரர் தான். ஏன்னா அவர் வீட்டுல பிறந்த யூதா தான். ஒரு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தவர், தன் வாழ்க்கையே காத்துக்கொள்ள முடியாத இடத்துல இருந்தவர் உணர்ந்து இதைகளை பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப எடுக்க வேண்டாம், யோவான் 7வது அதிகாரம் இருக்கு. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 3, 4, 5 ஆகிய வசனங்களை பாத்தீங்கன்னா, அவருடைய சகோதரர் சொல்லுவாங்க, நீர் இடத்துல இருந்து யூதியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபலமா இருக்க விரும்புகிறவன் அந்தரங்கத்திலே ஒன்றை என்ன செய்ய மாட்டான். நீர் இவைகளை செய்து உண்மை ஜனங்களுக்கு காண்பின்னு சொல்லி அங்க யூதியாவுக்கு போகும்னு சொல்லுவாங்க. அதுல இந்த யூதாவும் ஒரு ஆள் தான். நமக்கு தெரியும், மார்க் 6வது அதிகாரத்துல யூதா, யோசே, சீமோன் இவங்க எல்லாருமே இயேசுவின் சகோதரர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த யூதா தான் இந்த யூதா. பாத்துக்கங்க, அந்த யூதா தான் இந்த யூதா. He was இப்படி சொல்லலாம், he was a half brother of Jesus அப்படின்னு சொல்லலாம், ஒன்று விட்ட சகோதரர். அப்ப ஒரு காலகட்டத்துல தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாத இடத்துல இருந்த மனுஷன், அவருடைய சகோதரர் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள் சொல்லி அங்கே யோவான் 7வது அதிகாரம் தொடர்ந்து அங்க எழுதுகிறார். அப்போ தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்த இந்த யூதா பிற்காலத்துல உணர்ந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து எப்படிப்பட்ட வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டார் தெரியுமா? திருஷ்டாந்தங்களினாலே சபையை உணர்த்து வைக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வந்து விட்டார். எல்லாம் படிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாமல் வனாந்தரத்திலே மடிந்தார்கள். ஆதிமென்மையை காத்துக்கொள்ள முடியாத தூதர்களுடைய பயங்கரமான வீழ்ச்சி, சோதோம் பட்டணத்தார் தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளாத இடத்துக்குள் தள்ளப்பட்டு விட்டார்கள். காயின் தள்ளப்பட்டு விட்டான். காயினால தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியல. காயின்ட்ட வந்து கர்த்தர் பச்சமா பேசுகிறார். காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்கிறார். அப்படியாவது தெரிஞ்சிருக்கலாம், தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியாத இடத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். விளையாம் அதுல வேண்டாம் சொல்றார், மறுபடியும் போகணும். அதனாலதான் பிழையாமுடைய தவறை குறித்து 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவன் அனிதத்தின் கூலியை விரும்பி தன் அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். மனுஷர் பேச்சை பேசாத மிருகம், பாருங்க, பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை தடுத்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 2 பேதுரு 2வது அதிகாரம் 15 மற்றும் 16 ஆகிய 2 வசனங்களிலே பிரியமானவர்களே, அவ எவ்வளவோ ஆண்டவர் அவனை காப்பாற்ற நினைக்கிறாரு, உண்மைதானே, அவனை காப்பாற்ற நினைக்கிறாரு. ஆனா தன்னை காத்துக்கொள்ள முடியாத இடத்துக்குள்ளே தள்ளிவிட்டான், தன்னையே தள்ளிவிட்டான். இது எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கிற யூதா கடைசியா சொல்ற, தேவனுடைய அன்பிலே உங்களை என்ன செய்யுங்க, காத்து கொண்டு என்று சொல்லுகிறார். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று சொல்லி அவர் அங்கே பேசுகிறார். அந்த தேவ அன்புதான் அந்த கல்வாரி. பிரியமானவர்களே, எதுக்காக மல்கிய 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டே சொன்னா, இதை உங்கள் கண்கள் காணும் அப்பொழுது நீங்கள் சொல்லி 2 புள்ளி வச்சிருக்கு பாத்தீங்களா? அப்ப அதுல சொல்றார் பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலினுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. எங்க தெரியுமா, எங்க இருந்து தெரியுமா தேவன் மகிமைப்படுத்தப்படுவார் தெரியுமா? இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி தான் மகிமைப்படுத்தப்படுவார். தேவன் மகிமைப்படணும் அப்படின்னா எப்பொழுது மகிமைப்படுவார், எங்கிருந்து மகிமைப்படுறார்னா, ஆண்டவர் அதற்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி அந்த நிச்சயத்தை இஸ்ரவேலுக்குள்ளே ஆண்டவர் தெரியப்படுத்தினார். அதனாலதான் ரட்சிப்பு யூதர் வழியா வரும். ஆமா, தேவ மகிமை யூதர்கள் இருந்தா வெளிப்படும், வேற எங்கேயும் கிடையாது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எங்க தொடங்கி, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி நீங்களும் நானும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி தான் அவர் மகிமைப்படுத்தப்படுவார். அந்த வெளிச்சத்தை இப்ப நம்ம படிக்கிறோம். அந்த இஸ்ரவேல்ங்கிற அந்த ஸ்தானம் பழைய வாழ்க்கை கலைந்து புதிய வாழ்க்கை. அது ஏன், இதை உங்கள் கண்கள் காணும் அப்பந்தான் நீங்க சொல்வீங்கன்னு சொல்றாரு. அப்படிதானே? நீங்க நல்லா பாருங்க, மல்கிய 1:5 வாங்க, ஒரு சில இடத்துல முடிக்கிறேன். மல்கிய 1:5 கவனிங்க. அங்க சொல்றாரு, இதை உங்கள் கண்கள் காணும் அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீங்க? கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார். எதை காணும் போதுதான் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அப்ப நல்லா பாருங்க, எதை காணும் போதுதான் நம்முடைய எல்லையில துவக்கி அவர் மகிமைப்படுத்தப்படுவார்னு சொன்னோம்னா, இதை உங்கள் கண்கள் காணும் சொன்னாரு. இதைனா எதை? அப்ப எந்த வசனத்தை பார்த்தா நமக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க.
அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தாதான் தெரியும். இதை உங்கள் கண்கள் காணும். எதை நம்முடைய கண்கள் காணணும்? அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தாதான் அவர் நம்முடைய எல்லை துவைக்கு மகிமைப்படுத்தப்படுவார். இஸ்ரவேலுடைய எல்லை அப்படிங்கிற அந்த எல்லை இருக்கிறது. புதிய மனுஷனுடைய சாயல்ங்கிற ஒரு எல்லை இருக்கிறது. யாக்கோபின் எல்லை அல்ல, அது இஸ்ரவேலின் எல்லையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, முதல் 4 வசனங்கள்ல யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை என்ன செஞ்சேன், அவ்வளவுதான். அதுல 4ஆம் வசனத்துல சொல்றார், ஏதோமியன்னு சொல்லி 2 புள்ளி வச்சிருக்கு பாத்தீங்களா. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாடானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? பாருங்க, அவன் சொல்லுகிறான், நாங்க பாழாயிட்டோம், ஆனா நாங்க திரும்ப கட்டுவோம் சொல்றான். ஆனா அவனுடைய வேலை அதுதான். கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் கட்டுவார்கள், நான் என்ன செய்வேன், இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதைத்தான் நம்முடைய கண்கள் காணணுமா. இதை காணும்போதுதான் அந்த இஸ்ரவேல்ங்கிற புதிய சாயல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பழைய சாயல் யாக்கோபுங்கிறது கலைந்து புதிய சாயலாய் இஸ்ரவேல் வெளிப்பட்டிருக்கே, அந்த எல்லை துவக்கி அவர் மகிமைப்படுத்தப்படுவார்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லைன்னா நம்மளால சொல்லவே முடியல. எந்த இடத்துலதான் நம்ம அதை சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் வருவோங்கிறத தேவன் தீர்மானித்து காண்பிக்கிறார் என்றால், இதை உங்கள் கண்கள் காணும். எதை தெரியுமா? ஏதோமியர் சொல்லுவான், நான் கட்டுவேன்னு சொல்லுவான், இல்ல நான் இடிப்பேன்னு சொல்றார். இதை நம்முடைய கண்கள் காணணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஏதோமியர் நான் கட்டுவேன்னு நிற்பான், இல்ல நீ கட்டினா நான் இடிப்பேன்னு கர்த்தர் சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவனுடைய எல்லை எல்லாம் துன்மார்க்கத்தின் எல்லை. அதை நீங்கள் நானும் பார்க்கணும். இன்னொன்னையும் கூடுதலா பார்க்க சொல்றாரு, கர்த்தர் என்றென்றைக்கு சின வைக்கிற ஜனம் யாரு? ஏதோமியர். இதை நம்முடைய கண்கள் என்ன செய்யுமா? காணும். அப்பொழுது நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் இஸ்ரவேலின் எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார். அப்ப இதுல உள்ள மேலான சத்தியம் என்ன? நான் முதல்ல பார்த்தோமே, இஸ்ரவேல் எப்படி வெளியே வருதுன்னு கேட்டா, யாக்கோபை கலைந்து போட்டுதான் இஸ்ரவேல்ங்கிற நாமம் முதல் முறை வெளிப்படுத்தப்படுது. அப்படித்தானே? யாக்கோபு கலைந்து போடப்பட்டு பழைய சாயல், எத்தன்கிற பழைய சாயல், ஏமாற்றுகிற அந்த பழைய சாயல் கலைந்து போடப்பட்டு புதிய சாயல் வெளிப்படுத்தப்படுது. அதுலதான் நீங்க இதை பார்க்க முடியும். ஏதோமியர் யாருன்னு கேட்டா ஏசா வம்சத்தான். நேரலால கொஞ்சம் வேகமா போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாவின் வம்சமாகிய, அதாவது ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசா. ஆதியாகமம் 36வது அதிகாரம் 1 வசனமாக இருக்கட்டும், 8வது வசனமாக இருக்கட்டும், நீங்க தாராளமா பார்க்கலாம். ஏசாவுக்கு இன்னொரு பேர் தான். என்ன பேரு? ஏதோம். ஏசாவுக்கு ஏதோம் என்கிற பெயர் இருக்கான். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்றேன். 8ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஏதோம் என்று பெயர் முதல் வசனத்திலும் சொல்லிட்டாரு. ஏதோமியர் தான் அந்த ஏசாவின் வம்சத்தார். அப்போ இந்த ஏசா என்ன சொல்லுவான்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நான் கட்டுவேன்னு சொல்லுவான். இவர் என்ன செய்வாரு? இடிப்பேன்னு சொல்லுவார். இதை நம்முடைய கண்கள் அனுதினமும் கண்டிச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய எல்லை துவைக்கு அவர் மகிமைப்படுத்தப்படுவார். இது ஒரு மகிமையான ஒரு சத்தியம் பிரியமானவர்களே. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வசனத்தை வசனமாவே நம்ம பார்த்துடணும். இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவைக்கு மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். இதை உங்கள் கண்கள் காணும். எதை? அவன் கட்டுறதை இவர் இடிப்பார். அவன் கட்டுவேன்னு சொல்லுவான், கட்டு, நான் இடிப்பேன். எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஒருத்தவங்க வீட்டுல ஒரு செங்கல் கெட்டு கட்டுறாங்கன்னு, முதல் கெட்டு அப்படி கட்டுறாங்க. அவங்க கெட்டுறாங்க, இன்னும் 2 பேர் சேர்ந்து கட்டுறாங்க. 2 கொத்தனார் சேர்ந்து கட்டுறாங்க. 2 வருஷம் தான் கட்டியிருக்காங்க. இன்னும் 2 பேர் கடப்பாரை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு உடைக்காங்க. மறுபடியும் 2 ரோ கட்டுறாங்க. 2 வருஷம் அடிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் கடை வச்சு அடிக்காங்க. இதை நீங்க உங்க கண்ணால நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இஸ்ரவேலுடைய எல்லை துவைக்கு அவர் மகிமைப்படுத்தப்படுவார். அனுதினமும் இந்த ஏதோமியரோடு நமக்கு போராட்டம் இருக்கு. இந்த ஏதோம் யார் தெரியுமா? ஏசா எங்க இருந்து வந்தான் தெரியுமா? ஒரே வயிற்றுக்குள்ள இருந்து வந்தான். அதான் ரெபெக்காள் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 22 மற்றும் 23, 24 ஆகிய 3 வசனங்களை கவனிக்கும் போது அங்க சொல்றார், இது என்னமாய் முடியும், இது என்ன அப்படிங்கிற காரியம் சொல்லி ரெபெக்காள் கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து 2 ஜாதிகள் தோன்றுவார்கள். கர்ப்பத்தில 22ஆம் வசனத்துல போட்டிருக்கு. ஆதியாகமம் 25, 22 பிள்ளைகள் பிறக்கவே இல்லை. இந்த 2 பிள்ளைகளும் கர்ப்பத்தில் ஒன்றோடு ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டதான்? மோதி கொண்டிருந்தன. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி கலாத்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, இந்த ஏசா மாம்சத்துக்குரியவன், ஒரே ரத்தத்துக்குள்ள இருந்து வர்றான், ஒரே இதுல இருந்து வர்றான். ஆனா ரெண்டு பேரா பிரிக்கப்படுறாங்க. இவன் மாம்சத்துக்குரியவன்கிறத பைபிள் சொல்லுதான்னு கேட்டா சொல்லுது. எங்க சொல்லியிருக்கு? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9வது அதிகாரம் 10, 11, 12, 13 சேர்த்துக்கங்க. இந்த 4 வசனங்கள்ல நீங்க தாராளமா பார்க்கலாம். அது எங்க இருந்து படிச்சா தெரியும்? 8ஆம் வசனத்துல இருந்து படிச்சாதான் தெரியும். 8ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததியார் என்று எண்ணப்படுவார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள்னு இருக்குதா? அதுக்கப்புறம் அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? இதுவும் அல்லாமல். அப்ப மாம்சத்தின்படி பிறப்பு, வாக்குத்தத்தத்தின்படி தோன்றின சந்ததின்னு சொல்லி ஈசாக்கையும் இஸ்மவேலையும் வேறு பிரித்து காண்பிக்கிற இடத்துல, நாட் ஓன்லி திஸ் ஆர் அபார்ட் ஃப்ரம் திஸ், இது மட்டும் அல்லாமல் இதையும் தாண்டி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. நல்ல கவனிங்க. நாட் ஓன்லி திஸ் எக்ஸாம்பிள், நாட் ஓன்லி தீஸ் டூ, ஐசக் அண்ட் இஸ்மேல், இந்த 2 பேரையும் தாண்டி இன்னும் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பிரதிபலிக்க. இதுவும் அல்லாமல் ரெபெக்காளுடைய கற்பத்துல தோன்றின 2 பேரையும் காமிச்சு கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கு புரியுதா? மாம்சத்தின்படியான பிறப்பு, வாக்குத்தத்தம். அதான் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன கலாத்தியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அது ஒரு விஷயத்துல ஈசாக்கு இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும், இன்னொரு இடத்துல இங்க ரோமர் 9வது அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தா, மாம்சத்தின்படி பிறந்த ஏசா ஆவியின்படி பிறந்த யாக்கோபை துன்பப்படுத்ததான் எழும்பி வருவான். நம்மளா புது கதையெல்லாம் கேட்டல, ரோமர் 9வது அதிகாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். 8ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிச்சாதான் தெரியும். அதுவும் அல்லாமல், எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஆபிரகாம் சாராளுக்கு பிறந்த அந்த ஆபிரகாம் சாராள், மன்னிக்கவும், ஆபிரகாமுடைய குடும்பத்துக்குள்ள 2 பேர், இஸ்மவேல் ஈசாக்கு. ஒருத்த மாம்சத்தின்படி, ஒருத்த ஆவியின்படி, அதான் வாக்குத்தத்தின்படி. அதே இது ஈசாக்குடைய குடும்பத்துல 2 பேர், ஏசா யாக்கோபு. அப்ப நீங்க நல்ல கவனிங்க, ஏசாவை கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? மாம்சத்தின்படி பிறந்தவன். வேதம் தெளிவா சொல்லுது, மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்ப மாம்சத்தின்படியான பேச்சு, மாம்சத்தின்படியான பார்வை, மாம்சத்தின்படியான உணர்வு, மாம்சத்தின்படியான செய்கை, மாம்சத்தின்படியான பார்வை நமக்குள்ள வெளிப்படுது. பாத்தீங்களா? அதான் அவன் ஏசா கட்டுறான். ஏதோ என்ன செய்றான்? நம்முடைய வாழ்க்கையில உன்னை கட்டுறான் பாரு, மாம்சத்தின்படி பாருன்னு சொல்றான். அதை பார்க்கும்போது கர்த்தர் அதை இடிக்கணும். இந்த காட்சி நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க சொல்ல முடியாது கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அவர் சொல்லிட்டாரு, இதை உங்கள் கண்கள் காணும். அதுக்காக தான் பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல்ங்கிற இடத்துல புதிய மனுஷனுடைய சாயலை நீங்கள் நானும் படிக்கிறோம். அப்ப ஏதோம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. இதை உங்க கண்கள் காணணும். எதை? அவன் கட்டுறான், இவர் இடிக்கிறாரு. அவன் கட்டுறதை இவர் இடிக்கிறாரு. நம்ம அனுதினமும் பார்க்கிறோமா? கர்த்தர் எப்படி வெளியே வருவார்? வானத்திலிருந்து அப்படி வந்து இறங்கி ஒரு பட்டயத்தோடு வந்து இறங்கி அப்படி இடிச்சு போடுறத பார்க்க இல்ல. கர்த்தர் இந்த வார்த்தையா இருக்கிறார். அப்ப அனுதின வாழ்க்கையில ஒரு இச்சையான பார்வை உள்ள வரும்போது, அல்லது ஒரு தவறான ஒரு பொய் வரும்போது, ஒரு கெட்ட வார்த்தை, ஏதோ ஒரு விதமான லௌகீகம், ஏதோ ஒரு பண ஆசை, ஒரு பொருள் ஆசை, ஏதோ ஒரு மாம்சீக எண்ணங்கள் உள்ள வரும்போது, அது உள்ள வந்து அது கட்டப்படுது நமக்குள்ள. அதை வச்சு பிசாசு நம்மளை கட்ட பார்க்கும். இதை வச்சு உன்னை கட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லி கட்ட வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. கர்த்தர் தான் வார்த்தை. அவர் என்ன செய்யணும்? வார்த்தை என்ன செய்யணும்? அதை இடிச்சு போடும். ஐயோ கொஞ்ச நேரம் சினிமா பார்த்துட்டேன் இல்ல, உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை அதை இடிச்சு போடும். சினிமா 10 நிமிஷம் பார்த்து அல்லது அரை மணி நேரம் பார்த்து அந்த சினிமா மோகத்தை அது இடிச்சு போட்டுரும். ஐயோ ஒரு தவறு செஞ்சுட்டேன், இல்ல என் வாழ்க்கையில் இதை நான் பார்க்கணும். அவன் கட்டுவான், இவர் இடிப்பார். எப்பொழுதுமே இதை நான் பார்க்கணும். இந்த ஏதோம் என்றென்றைக்கும் கர்த்தர் சினம் வைக்கிற ஜனம் என்று நீங்க பார்க்கணும். மாம்சத்தின்படி பிறக்கிற அத்தனை மேல கர்த்தர் என்ன வைக்கிறாரு? சினம் வைக்கிறார். நான் யார்ட்டையாவது சண்டை போடுறேன் அப்படின்னா அவர் கோபம் வந்துடும். இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில பார்க்க 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 பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும் சொல்லி பிரசங்கி 10:19 வாசிக்கிறோம்.
ஆனா பணாசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள் சொல்லி 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோமே. அப்ப பணாசை உள்ள வந்து நமக்குள்ளே அது கட்டப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்னா அதை இடிக்கணும். இத பார்க்க 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 இந்த அனுபவத்தை வாழ்க்கையில பார்க்க 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 அவன் கட்டு நான் கட்டுவேன் நிக்கான். நீ கட்டு, அவர் இடிப்பாரு. நீ கட்ட, அவர் இடிக்க. நீ கட்ட, அவர் இடிக்க. எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அவன் கட்டுறதுதான் முயற்சி பண்றான். ஏதோ கட்டு இல்ல, இடிக்கிறேன் நான். நீ கட்டினது ஒரு நாள் கழிச்சு இடிச்சீங்கன்னா அவ்வளவுதான். கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நீங்க. அப்புறம் சகோதரர்கள் ஐக்கியத்துக்குள்ள வந்து அப்புறம் அழுது ரொம்ப கஷ்டப்படணும். 2 நாள் பாவத்திலே உட்கார்ந்துட்டா முடிஞ்சுது, கதையே முடிஞ்சுது. அதனாலதான் பிரியமான, இதை நீங்க கண்டாதான், அதான் சொல்றார், இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்க சொல்வீங்க கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி, ஆம், இந்த புதிய மனுஷனுடைய எல்லை துவக்கி அவர் மகிமைப்படுத்தப்படுவார். ஸ்ட்ராங்கா சொல்லிடுவோம் நம்ம, இல்லைன்னா அவர் மகிமைப்படுத்தப்பட மாட்டார். நான் அந்த ரகத்துல பாவம் செஞ்சுட்டு நான் வெளியே வந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்றதுனால அவர் மகிமைப்பட மாட்டார். இதை உங்கள் கண்கள் காணும் போதுதான் மகிமைப்படுத்தப்படுவாருங்கிற பெரிய நிச்சயத்தை நமக்கு தருகிறார். அப்ப இதை நம்முடைய கண்கள் காணுகிறதா? அந்த ஏதோமுடைய எல்லை துன்மார்க்கமான எல்லை, அதை நீங்க பாக்குறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இந்த பொய் சொல்றதுனால இதனால ஒண்ணும் இல்லையே, ஐயோ இந்த இடத்துல நான் ஒரு தேவைக்கு நான் ஒரு இடத்துல கோவப்பட்டேன், இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல இல்ல, அவனுடைய எல்லையை நான் துன்மார்க்கமான எல்லையா நான் பார்த்தாதான் அவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய பாத்திரமா நான் வெளிப்படுவேன். ஐயோ இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாது, தப்பு, இடிக்கணும். நீங்க கர்த்தர் எண்டெண்டைக்கு சின வைக்கிற ஜனம் சொல்லி நீங்க பார்க்க தான், 1 நாள் 2 நாள் கிடையாது. பாத்தீங்களா? என்றென்றைக்கும் அவர் சின வைக்கிற ஜனமா நீங்க பாக்கிறீங்களா? ஏதோமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் 2 புள்ளி வச்சிருக்கு, கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள் என்பீர்கள். நம் இருக்கிடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? இன்றைக்கு நாம் கேட்கிறதான தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்த்தவர்களாய், ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் யார் என்பதை நாங்கள் கவனித்தோம். இந்த இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி கர்த்தர் மகிமைப்படுத்தப்படுவார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவரே எவ்வளவு வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோம் கட்டுவான், ஆம், மாம்சம் எதையோ ஒன்றை செய்து எனக்குள்ள எதையோ ஒன்றை கட்ட நினைக்கிறது. மாம்சத்தின்படியான பார்வை, மாம்சீக பேச்சு, மாம்சீக பார்வை, மாம்சீக நடத்தை, இது எதையோ ஒன்றை எனக்குள்ளே கட்டி எழுப்புகிறது. கர்த்தர் அதை இடிக்கிறார். அவன் கட்டுவான், அது உண்மைதான் சொல்றார். அவன் கட்டுவான், நிச்சயமா கட்டுவான். அந்த உலகத்துல இருக்க வரைக்கும் போராட்டம் இருக்கு. அவன் கட்டுவான், இடிப்பார், இடிச்சு தள்ளிடுவார். அதோ உண்மை, இடிப்பார். அதை நான் இவ்விதமாய் பார்க்கிறேனா? அது துன்மார்க்கமான எல்லை. கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் அது. மாம்சத்தின்படியான அத்தனை கிரியைகளின் மேல அவர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிறார். அதை நம்முடைய கண்கள் காண்கிறதா? அப்பதான் நம்ம சொல்ல முடியும் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார். என்னிலிருந்து அவர் மகிமைப்படுத்தப்படுவார். இந்த இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி, இந்த புதிய மனுஷனுடைய எல்லை துவக்கி அவர் மகிமைப்படுத்தப்படுவார். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளையிலே ஆண்டவர் நாங்கள் சிந்திக்க நீர் கொடுத்த அருமையான வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடிக்கடி கேட்கக்கூடிய வாக்கியங்களாய் காணப்பட்டிருந்தாலும் தேவரே, இந்த நாளில் எங்களோடு கூட நீ இடைப்பட்டு இருக்கிறீரப்பா. உண்மையாவே எங்கள் கண்கள் இதை காணும் போதுதான் எங்கள் வாய் இதை பேசும். அவர் மகிமைப்படுத்தப்படுவார் என்கிற வாக்கியத்தை பேசும். ஆண்டவரே, கண் இதை காணும், வாய் இதை பேசும். கண் இதை காணும், வாய் அதை பேசும். ஆமாண்டவரே, இவ்விதமா எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இதை உங்கள் கண்கள் காணும் என்று சொன்னீரே, நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஏசாவை பகைக்கிறதை, ஏசாவை வெறுக்கிறதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்க வேண்டும். யாக்கோபை சிநேகிக்கிறதை, ஆவின்படி நடக்கிற வாழ்க்கையை நீ சிநேகிக்கிறதை, மாம்சத்தின்படி நடக்கிற ஏசாவை நீர் பகைக்கிறதை, வெறுக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும். உதவி செய்யுங்க. மாம்சத்தின்படி எங்களுக்குள்ளே எழும்புகிற எல்லா விதமான இச்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இடிக்கிறதை
நாங்கள் அனுதினம் எங்கள் வாழ்க்கையில பார்க்கும்போது தானே எங்களுடைய எல்லை துவைக்கு நீர் மகிமைப்படுத்தப்படுவீர் ஆண்டவரே. உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட வேண்டுமே ஆண்டவரே. ஏனோ தானம் என்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஏதோ எழுந்தோம் வந்தோம், ஏதோ நாடகத்தை பார்த்தோம், சினிமா பார்த்தோம், நாள் பார்த்தோம், நட்சத்திரம் பார்த்தோம், எதையோ இந்த பூமியில எல்லாம் கண்டதை கழுதி எதையாவது வாங்கி சாப்பிட்டோம், எதையோ எல்லாவற்றையும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இஷ்டப்படி மனம் போன போக்கிலே போனோம் என்று சொல்லி நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து விடக்கூடாது ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகளாகிய இந்த ஏதோமியர் எல்லாரையும் கர்த்தர் இடிக்கிறதை, வெறுத்து தள்ளுகிறதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட பார்வையை எங்களுக்குள்ள தருகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட பார்வையை தொடர்ந்து நீ மகிமைப்படுத்தப்படுவீர் என்கிற நிச்சயத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதற்கு யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதே பிரயாசத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்திலே ஆண்டவரே தங்களுடைய இல்லத்தை திறந்து தந்திருக்கிற அருமையான அகிமசார் ஆண்டவரே, அவங்க குடும்பத்தை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவரே, இதற்கு ஏற்ற பிரதிபலனை தந்து அவர்களை வழிநடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.